என்னாச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், நான் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? மாப்பிள, நீங்க தான் அண்ணன் அண்ணன் உருகிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்னடானா நல்ல வசதியா சம்பாரிச்சுக்கிட்டு நல்ல வீட்டுல பொண்டாட்டி கூட இருக்காரு. ஆனா நீங்க ஒரு ஓட்டு வீட்டுல இருந்துகிட்டு ரோட்டு கடையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? இங்க பாருங்க மாப்பிள, இனிமேலாவது உங்க 2 பேர் வாழ்க்கை வாழ பாருங்க. அத்தை, உங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில நீங்க பேசுறீங்க எனக்கு புரியுது. செல்வியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாம இங்க அலைஞ்சது என்னோட தப்பு தான். அதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, அதுக்காக எங்க அண்ணனை பத்தி எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ வேலு, எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். என்னதான் அவர் வெறுத்து ஒதுக்கினாலும் அவர் மேல என்னால கோவப்பட முடியல. அதே மாதிரி அண்ணன் ஒன்னும் எங்க மேல கோவமாலாம் இல்ல. அப்படி இருந்திருந்தா கோயிலுக்கு வந்து குழந்தை நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை எல்லாம் பண்ணிருக்க மாட்டார். மாப்பிள, அர்ச்சனைங்கிறது போனா போதுன்னு பொதுவா பண்ணிருக்காரு. ஆனா நீங்க தான் அவர் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மா கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அத பத்தி இனிமே பேசவே பேசாத. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னடி பேச போறேன்? சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. அத்தை, யார் எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசினாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் என்னைக்குமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு மேல அவரை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அது நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வர வைக்கும். என்னதான் நான் உன் மேல வெறுப்ப காட்டினாலும் எப்படி உன்னால என் மேல இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏதாவது பேச கோவமாயிட போறாங்க. பெரியமா, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஹாஸ்பிடல் வேற போகணும் சொல்லிட்டு இருந்தீங்களா? வாங்க போலாம். ஆமா, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போலாம். மா, நீங்க யாரும் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் வர வேண்டாம். நானும் வேலு மட்டும் போயிட்டு வரோம். நீங்க பூஜாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. செல்வி, என்ன சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு உன் கூட நான் வந்தேனா என்ன ஏதுன்னு நான் எல்லாத்தையும் கேட்பேன்ல. அதெல்லாமே நாங்களே கேட்டுக்கிறோமா. அதான் வேலு இருக்காருல, அவரு பாத்துப்பாரு. அண்ணே, நான் வேணா அன்னைக்கு துணையா வரனே. இல்ல பூஜா, நீங்க எல்லாரும் தேவையில்லாம அலைய வேணாம். நான் பக்கோடா வர சொல்லிருக்கேன். மாப்பிள்ள, நீங்க அவனை கூப்பிட்டு போய் மார்க்கெட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கடையை தரங்க. நான் செல்வி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு. சரி மச்சான். வேலு, என்ன விஷயம்? எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன? நான் செல்வியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கடையை திறந்துரு. பொங்கலுக்கு வேற 2-3 நாள் லீவ் விட்டோம். அப்புறம் கடையை திறக்கலாட்டினா வியாபாரம் கம்மியாயிரும். நீ இன்னைக்கே திறந்துரு. ஏன்பா, இது நீ போன்லயே சொல்லிருக்கலாம்லப்பா. பாரு, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு என்ன ஏது தெரியாம பதட்டத்துல ஓடியாந்துருக்கேன். ஏன்பா என்ன அலைய விடுறீங்க? பக்காடா இல்லாம உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது போலயே. ஆமா, இவரு பெரிய ஆளு. இவரை சும்மா அலைய விட்டுட்டாங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குதே. எப்பா வினோத், உன் பாடு. என்ன பண்றது? டேய், அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்பா, வேற ஒண்ணும் இல்ல.